குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் அது கேட்கறதையும் பார்க்கறதையும் பற்றி தான் பிரத்யேகமாக சொல்லுகிறது. யார் கேட்கறதும் பார்க்கறதும் அல்லாஹ்வுக்கு போல இருக்கு நினைக்கிறார்களோ அவங்க அல்லாஹ்வை போல இன்னொருத்தை உண்டாக்கி விட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, இளைஞர்களே, எதிர்த்தரப்பினர் தங்களுடைய வாதத்துல இல்லைங்கிறீங்கள, அதுக்கு அளவு என்ன அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா அல்லாஹ் கேட்கறான், நம்மளும் கேட்கிறோம். நம்மள இப்ப நம்முடைய கேள்விக்கு இப்ப என்ன இல்லை, அல்லாஹ் பார்க்கறான், நம்மளும் பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்பு தான் நம்மகிட்ட இருக்குது. நம்ம சொல்றோம் இது எல்லை உள்ளது, இறைவனுடைய பார்வை எல்லை இல்லாங்கிறோம். இப்ப நம்ம எல்லை உள்ளன்னு சொல்லிட்டோம்ல, இப்ப நம்முடைய பார்வை என்ன இல்லைன்னு கேட்டாக்கா, ஒரு ஆளுக்கு கம்மியா பேசினாலும் கால் விழுவும், கொஞ்சம் சத்தம் போட்டாதான் செலவு கால் விழுவும். பார்வையில கண்ணாடி இல்லாம பாக்குறவங்களும் இருக்கிறாங்க, கண்ணாடி போடாம பாக்குறவங்க இருக்கிறாங்க. கண்ணாடி இல்லாவிட்டா கூட ஒரு அளவுக்கு பார்வை போகும், அதை விட நல்லா போறதும் இருக்குது. அந்த கேள்வி அங்க எழுப்பினா இங்க கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா அல்லாஹ்வுடைய பண்பு தானே இது, கேட்கறதுங்கிறது. பார்க்கறதுங்கிறது அல்லாஹ்வுடைய பண்பு தானே. எல்லை எல்லை இல்லைங்கிற வச்சுதானே வித்தியாசப்படுத்துறோம். இப்ப நமக்கு எல்லை இருக்குதுன்னு சொன்னா இது லிமிட் என்ன? அதான் இப்ப பிரச்சனை. நம்ம என்ன கேள்வி வச்சோம்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இது இருக்கிறது. எல்லோரும் பேசினால் ஒரு சமயத்தில் கேட்பது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறது. இதை வலியுள்ளாக கொடுக்கிறீர்கள், ஆவி ஷிர்க் என்று சொன்னீர்களே. அல்லாஹ்வுக்கு மட்டும், அல்லாஹ்வுக்கு இருக்குதாங்கிறது அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறது நீங்களே, அதுக்கு ஆதாரம் தாங்காண்டு நாங்க காலை அமரும் தொடக்கத்திலே இருந்து இதுவரைக்கும் கேட்கிறோம். ஒரு ஆதாரத்தை தர முடிந்ததா? அப்ப என்ன இல்லைன்னு ஆகி போச்சு. இல்லாத ஒண்ண மார்க்கத்தில் இப்படிதான் இருக்குன்னு சொல்லனே, இது ஒரு இணை வைப்பு தானே. அதைத்தானே அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அஃபரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை இறைவனாக ஆக்கி கொண்டார்களா? இப்ப பாருங்க, இஸ்லாத்து இல்லாத ஒண்ண அவங்களே உருவாக்கி இதை வலியுள்ளாக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னா இது மனோ இச்சையா இல்லையா? இறைவனுடைய பிரகாரம் இது ஒரு ஷிர்கா இல்லையா? இந்த ஷிர்கை ஏன் செய்றீங்க? இதுதான் நம்முடைய கேள்வி. அதை விட்டு எல்லை எல்லைங்கிறீங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? அதே போல ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம், ஆதாரத்தை அடிப்படை கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம். இப்போ பலதை ஒரே நேரத்தில் ஒருவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அதுக்கு தான் சொன்னோம், பாருங்க பாங்கு பல இடத்துல சொல்லப்படுது. ஒருவர் கேட்டதால் தானே மறுமையில வந்து ஷாஹிது சொல்றாரு, சாட்சி சொல்றாரு. அப்ப அல்லாஹ் தஆலா கேட்பானே, ஒரு ஆள் ஒன்னதானே போய் கேட்க முடியும், நீ என்ன 10 படியா சொல்லி சாட்சி சொல்லி வர்ற அப்படின்னு அல்லாஹ் கேட்பான. அவரை பார்த்து அல்லாஹ் அப்படி கேட்கணும், ஒரு ஆள் தான் கேட்க முடியும். நீ 10 பாங்கடா நீ சாட்சி சொல்லாத, ஒரு பாங்கு மட்டும் சாட்சி சொல்லு அப்படின்னு சொன்னா, ஒரு சவுண்டை கேட்டாலே அவரு சாட்சி சொல்லுவாரு அப்படிங்கிறது அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு எப்படி வேண்டாலும் அங்க போய் சாட்சி சொல்லுவாரா இல்லையா? இன்னார் இன்னார் பாங்கு சொன்னார் சொல்லுவாரா இல்லையா? அதுக்கு ஒரே நேரத்தில் கேட்க முடியுமாங்கிறது தான் வச்சோம். அவங்க கேள்வி கேட்கிறானா? அப்படி என்றால் இது மூலம் நீங்கள் செய்வது சரியாகி விடுமா? அதுக்காக நாங்க இது ஆதாரம் காட்டணும். வலிமார்கள்ட்ட கேட்கலாங்கிறதுக்காக இது ஆதாரம் காட்டணும். பாங்கு கேட்கக்கூடியவர் சாட்சி சொல்ல வருவார், ஆகவே வலிமாரத்தில் கேட்கலாம் அவன் நாங்க சொன்னோமா? அப்பதான் நீங்க சொல்லலாம் இதுக்கும் நீங்க செய்யறதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம். நீங்க கேட்டு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோம். ஒருவர் பலதை கேட்க முடியுமா? ஒரு நேரத்தில் கேட்கலாம் அப்படி நம்ம சொன்னோம். அதே போல நம்ம எதுக்கு நாங்க ஒன்ன தலீலா காட்டுறோம்னு வைங்க, அதுக்கு வேண்டி இதை வச்சுக்கிட்டு அதுவா அப்ப நாங்க சொல்லவே இல்லையே, சொல்லாதே நீங்க சொல்றீங்க. அதே போல அவங்க பல ஷிர்க் பண்றாங்க. குழந்தை பாக்கியம் அல்லாஹ் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நமக்கெல்லாம் தெரிஞ்சதாங்க. ஆனா அவங்க வந்து பொறுப்புல இருக்கும்போது ஜன்னத்து பத்திரிகையில அவங்க வந்து குழந்தை பாக்கியம் வந்து ஒரு மனிதர் கொடுப்பாங்க ஒரு விளம்பரத்தையே போட்டுக்கிறாங்க. இதுதான் பச்சை ஷிர்க்குன்னு நம்ம சொல்றோம். ஆமோதிக்கிறாங்க. இப்ப பாருங்க ஒரு விளம்பரம், அது ஜன்னத்து பத்திரிகையில, அதுல பாருங்க தலைப்பே குழந்தை பாக்கியம். குழந்தை அல்லாஹ் தானே கொடுக்கறான்.
யஹ்புலிமை யஷாவு இனாசன் வயஹ்புலிமை யஷாவு துக்கூர். நாடிவருக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தையை கொடுப்பான், நாடியவங்களுக்கு ஆண் குழந்தை கொடுப்பான். அதான் தௌஹீது அப்படிலாம் சொன்னவங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்க போட்டு ஒரு விளம்பரம் கொடுக்கறாங்க. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் சிகிச்சைகள் பல செய்தும் குழந்தை பாக்கியம் கிட்டாத கணவன் மனைவியர் ஹாஜி டாக்டர் ஒரு ஆளை போட்டு அவர்களை நேரில் சந்தித்து நல்ல ஆலோசனைகளையும் மருந்துகளும் பெறலாம். அதாவது குழந்தை பாக்கியம் கிட்டாத கணவன் இவர்கிட்ட போனா குழந்தை கிடைச்சிருமா? இப்ப இது சிறுக்கா இல்லையா? இப்ப இதெல்லாம் யாரும் நாங்களா சொன்னோம்? அதனாலதான் அவங்க சொல்றேன் சிறுக்க பல வகையில அவங்க சொல்றாங்க. அதே போல பாருங்க இன்னும் பல சிறுக்கு அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க விளம்பரம் கொடுக்கறாங்க அவங்க உணர்வு பத்திரிகையில. இரத்த தானம் செய்வீர் மனித உயிர் காப்பீர். மனித உயிரை காக்கிறது யாரு? அல்லாஹ்வா மனுஷனா? இப்ப பாருங்க எப்படி கேள்வியெல்லாம் திரும்புதுங்கிறத அந்த இளைஞர்கள் யோசிக்கிறாங்க. பாத்தீங்களா? அவமதிக்கிறாங்க. இப்ப அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இறைவனுக்கு மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் 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 இறைவனுக்கு மட்டும் இருக்கிற தன்மைகளை மனிதனுக்கு கொடுப்பது யார்? யார் இப்ப ஷிர்க் பண்றாங்க? உயிர் காப்பது இறைவன் இருக்க மனிதர்கிட்ட போய் நீங்க உயிரை காடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த உதவி தேடுவது ஷிர்கா இல்லையா? ஒரு ஆள் குழந்தை பாக்கியமே இல்லாவிட்டா நான் குழந்தை தர்றேன் அப்படிங்கிறாரு, அதுக்கு விளம்பரம் போடுறாங்க. இது ஷிர்கா இல்லையா? இதுல நம்மளே கேள்வி. நம்ம சொல்லிட்டாங்க இறைவனை தவிர வேற யாருக்கும் எந்த சக்தியும் இல்லைன்ட்டோம். தெளிவா இருக்கும் அதுல. அதே போல பாருங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில தகுதியில் இருக்கிறா சொன்னோம். இப்ப சொல்றாங்க இருக்கு நாங்களும் ஒப்புக்கொள்றோம், வித்தியாசம் இருக்குது. அப்ப முன்னாலே சொன்னீங்க அந்த வித்தியாசம் இல்லாம இருந்தா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட எதுல இருந்தா தெரியும், தொலைவுல இருந்தா தெரியுமா? இது அல்லாஹ்க்கு உள்ளதுல, இது அல்லாஹ்க்கு இருக்கிற மத்தவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னீங்களே. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடத்தப்பட்ட போது ஒவ்வொரு சஹாபியும் ஷஹீதான போது மதீனாவுல இருந்துகிட்டே சொன்னாங்களே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப ஷஹீத் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆயிட்டாங்க. இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து சொல்றாங்க ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை ஏற்று வெற்றி வாங்கி சூடுறாங்க. இது எல்லாம் புகார்ல இருக்குங்க. மூத்தாங்கிற இடம் சிரியா நாடு, அரபில ஷாம்னு சொல்லுவாங்க. அங்கே நடுபெற யுத்தத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்துகிட்டே பாக்குறான்னு சொன்னா இப்ப நம்மனால முடியாத அவங்களுக்கு இருக்குது. அப்ப அல்லாஹ் கொடுத்திருக்காங்கிறோம். உடனே அது இதுக்கு ஒரு எல்லை கேட்டீங்களா? இப்ப எல்லையும் தாண்டி போதா இல்லையா? அதுக்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு இருக்கிற பண்பை தனக்கு இருக்கிறதா கூறிட்டாங்களா? இல்ல அல்லாஹ் வேறு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வேறு தானே. ஆனா நம்மனால முடியாத செய்யறாங்கல்ல. எத்தனை பேர் என்பதல்ல, இறைவனுடைய படைப்புக்கு இறைவன் இதை கொடுத்திருக்கிறானா இல்லையா? அதான் கேள்வி. கொடுத்திருக்கிறான் என்றால் ஷிர்க் எப்படி வரும்? இல்ல அவருக்கு கொடுத்திருக்கிறான் இவருக்கு கொடுத்தான்னு சொன்னாதான் ஷிர்க் அப்படின்னா அது என்ன? ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் படைப்பு தான், ஒரு இறைநேசம் அல்லாஹ் படைப்பு தான். இவருக்கு இல்ல அவருக்கு இருக்குன்னு வேண்டாம் சொல்லுங்க. ஆனா அங்க இருக்குன்னு சொன்னா ஷிர்க் இல்ல, இங்க இருக்குன்னு சொன்னா ஷிர்க்னு சொன்னா அதெல்லாம் ரெட்ட அளவுகோல். ரெண்டு பேரும் இவருடைய அடியார்கள் தானே. அவங்க நிலைப்பாடு என்ன? சரி இதையும் தாண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே நான் இந்த இடத்துல இருந்துகிட்டு ஹவுதலை பார்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் இப்பொழுது பார்க்கிறேன்ங்கிறாங்க. புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹவுது எங்க இருக்குது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்துகிட்டு நான் பார்க்கறாங்களே எப்படி பார்த்தாங்க? நம்மளால முடியுமா? அப்ப இது இறைவனுக்குள்ள ஆற்றலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு இருப்பதா சொல்லிவிட்டாருங்களா? இப்ப இதையெல்லாம் சொன்னா வித்தியாசப்படுத்தீங்கல்ல, அந்த வித்தியாசம் படுத்துங்கிறோம். என்னதான் வானத்திலே இருக்கிறத பார்த்தாலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை எல்லை உள்ளதுதான். முடிஞ்சு போச்சு. லைஸ கமிஸ்லி ஷை, இறைவனை போன்று எவரும் இல்லை. என்னதான் மூத்தாங்கிற இடத்துல பார்த்தாலும் சரிதான். லைஸ கமிஸ்லிஹி ஷை, இதெல்லாம் எல்லை உள்ள இடங்கள். இதற்கு அப்பாற்பட்டவன் இறைவன். அப்படிக்கும் பொழுது எல்லைக்குள்ளேயே உள்ள விஷயத்தை வச்சுக்கிட்டு அது அல்லாஹ்க்கு மட்டும் தான் இருக்குது, இது உங்களுக்கு கொடுத்தா ஷிர்க், அல்லாஹ்க்கு மட்டும் தான் இருக்கு நீங்கல்ல ஆதாரம் தாங்கிறோம். இது தரவே இல்லையே. இன்னும் சொல்ல போனா இன்னும் நம்ம விளக்கம் கொடுத்தோம். அல்லாஹ்க்கு மட்டும் இருக்கக்கூடியத பிறகு இருப்பதா சொன்னால் கூட வித்தியாசம் இருக்குன்னு புரியுறீங்களே, அந்த மாதிரி எல்லாருக்கும் புரியுங்கன்றோமே. இப்ப ஒவ்வொரு நாள் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்ததுனால அல்லாஹ் மாறிட்டாங்களா? இல்லையில. நம்ம இதுல தெளிவா இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி மற்ற நபிமாருக்கும் சரி அல்லாஹ் தஆலா நான் குழந்தை தரு